இந்த ஷோ மூலமா உங்களுடைய கணவருக்கு என்ன நீங்க தகவல் கொடுக்க விரும்புறீங்க? எங்க வீட்டுக்காரவங்களுக்கு என்னன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் எந்த பழக்க வழக்கம் இல்ல. அவங்க கூட நான் வாழல. நான் தனிப்பட்ட முறையில இருக்கேன். எனக்கு வாழ்க்கை இல்ல. பேச ஆரம்பிச்சேன். அடுத்தவங்களுடைய கணவனை நீங்க பயன்படுத்துறீங்க, கைப்படுத்தி வச்சிருக்கிறது நியாயமா? நியாயம் இல்லைங்க. எனக்கு வாழ்க்கை இல்லை. எனக்கு வாழ விரும்பல. எங்க வீட்டுக்காரங்களோட நான் தனிப்பட்ட முறையில இருக்கேன். அந்த டைம்ல வந்து இன்னொருத்தரோட ஆமா, என் பொண்டாட்டி வந்து என்னோட நல்லா இல்ல. என் பொண்டாட்டி வந்து என்னோட நல்லா இல்ல. அவளோட நான் பேச்சுவார்த்தை இல்ல. உங்களுக்கு புள்ள குட்டி இருந்து அவங்க கணவனை அப்படி யாராவது பண்ணா நீங்க விடுவீங்க? இவங்க வந்து என்கிட்ட சொன்னது, என் பொண்டாட்டி வந்து தப்பானவ, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, என்கிட்ட நல்லது கருத்து பண்ண மாட்டேங்கிறா, நீ என் கூட பேசு. நீ என்கிட்ட பேசாம என் பொண்டாட்டி பேசினாலும் என் பிள்ளைகளுக்கு பேசினாலும் எங்க ஊரே மிரட்டினாலும் நீ என்னை விட்டு போனீன்னா உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிடன்னு என்னை மிரட்டினாரு. நான் வந்து தேவையில்லாம பேசுறீங்க, எனக்கு இது பண்றீங்க, நான் சூசைட் பண்ணிப்பேன் உங்களே மிரட்டி வச்சிருக்காருல்ல, அதே மாதிரி போதுமணியும் மிரட்டி இருக்காரு. ஆமா, என்கிட்ட அந்த மாதிரி பேசுனாங்க. இது கரெக்டா உமா மேம்? தப்புதான், அதுதான் சொன்னேனே. இப்போ வந்து நான் எங்க வீட்டுக்காரோட வாழல இதெல்லாம் தப்பு, சட்டப்படி குற்றம் தான். ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கொடுத்துட்டு போகலாமா மேம்? மேம் இவங்க தைரியமா கேஸ் போடலாம், ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? தாராளமாக கேஸ் போடலாம். அவர் ஒரு தப்பு 2 தப்புன்னா பரவாயில்ல, அவர் பண்ணதே தப்பு, தப்பின் முழு உருவமாக இருக்கிறார் அவர். இப்போவும் கூட ஒன்றும் இல்லை, நான் பண்ணதெல்லாம் மாற்றிக்கிறேன், நான் வந்து திருந்திடுறேன், நான் என் மனைவியை பார்க்குறேன், என் குழந்தையை பார்க்குறேன், அந்த குழந்தையும் பார்க்குறேன், நான் ஏதாவது மாதம் காசு கொடுக்குறேன், அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது மனசு இலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உணர்றீங்களா? என்னுடைய விருப்பம் என்னன்னா, நான் இந்த பொண்ணோட தான் இருப்பேன், இந்த பொண்ணோட தான் வாழ்வேன் கடைசி வரைக்கும். இதுதான் பிள்ளைங்கள்லாம், என் பிள்ளைங்க இருக்கு, சின்ன குழந்தைங்க, இந்த பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்கு, பொண்ணே கிடையாது. பிள்ளைங்க மனைவி பொண்ணு யாரு இருக்கா என்னவோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இளமை இருக்கு, எனக்கு இதே வேண்டாம் மேடம். சார் இளமை இப்படி இருக்காது. இளமை இருக்கா இல்லையா மேடம்? இளமையை பத்தி நான் பேசல, இளமைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. நாளைக்கு இன்னைக்கே சாவன் நாளைக்கே சாவன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன நான் செத்தா இன்னைக்கு உட்காந்து அழுவது இந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு அழுவாது. அந்த பொண்ணு ஊரெல்லாம் ஆள் இருக்கும் போது எதுக்கு ஆகணும்? ஊரெல்லாம் ஆள் இருக்கும் போது நான் சாத்தா எப்படி அழுவ முடியும்? உட்கார்ந்து அழுவாங்களாம். என்ன அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஐயா நீ பேசாத எம்மாடி, நீ பேசாத, வாயை மூடுங்க. தாண்ட குடிச்சாரா, புண்டிய கடிச்சாரா, அந்த கடிச்சாரா, இதை கடிச்சாரா, அப்படிலாம் பேசி என்ன பேசி அனுப்ப கூட ஒரு கணவரை எப்படி ஒன்னா திருத்திருக்கலாம் மேடம். நான் நீ சொல்றேன், ஒரு நல்ல மனுஷன் எப்படி எல்லாம் லிஸ்ட் போடுங்க, எப்படி எல்லாம் நடந்து நல்ல மனிதன் இல்ல ஒரு நிமிஷம் தவறு பண்றான், நம்ம கேட்போம். ஒரு நல்ல மனிதன் தவறு பண்றான், அவனை எப்படி திருத்தலாம்? நல்ல வழியில திருத்தலாம். அது நீங்க சொல்லுங்க எப்படி திருத்தணும், அது சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். நான் ஊர்ல இருந்து வந்தேனா லிஸ்டா போடுங்க. ஊர்ல இருந்து வந்தா மாசமா அபிஷேக் மாசமா வந்தோடனே வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வீட்டுல என்ன தேவை, மீனோ கறியோ ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்து நல்ல முறையில் ஒரு நாள் லீவ்ல ஊருக்கு வந்து வீட்டுல இரு, என் கூட இரு, நல்ல முறையில் பேசு அப்படிங்கிறத வச்சு நல்ல முறையில பழக்க வழக்கங்களை ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்திருக்கலாம். அது ஒண்ணு. என்னைய வந்து அது முடிஞ்சிச்சு, எல்லாம் ஒரே பாயிண்ட்லயே அடக்கமா? 2வது பாயிண்ட், உங்க மனைவி இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொன்னீங்க, சண்டை போடுற அது போடுற எல்லாம் சொன்னீங்க. 2வது பாயிண்ட் வேற எப்படி? ஆமா, என்னைய வந்து எப்படி பாதுகாக்கணும்னா அது மாதிரி பாதுகாத்துலாம் விட்டுருக்கலாம். அப்பயே கொடுக்கணும், சாக்கி போடணும். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நெருங்கி பழக்கம், 20 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல பழக்கம் எனக்கு. ஒரு வாட்டி பேசி ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் இது பண்ணி அதே மாதிரி இந்த பொண்ணுங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் ஒண்ணு எனக்கு இன்னும் கேட்கணும்னு தோணுது, கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லையா உங்களுக்கு?